அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அரபிக் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? முஹம்மதை உனக்கு தெரியுமான்னு கேட்குறோம். சரியா? முஹம்மதை உனக்கு தெரியுமா, அது எப்படி கேட்குறது அரபிக்கில்? முஹம்மதை உனக்கு தெரியுமா? டு யூ நோ முஹம்மத்? தும் முஹம்மத் को जानता क्या? तुम मोहम्मद को जानता क्या? முஹம்மதை உனக்கு தெரியுமா? டு யூ நோ முஹம்மத்? இதுக்கு என்ன அரபிக்? ஹல் தாரஃப் முஹம்மத், ஹல் தாரஃப் முஹம்மத். தாரஃப் முஹம்மதுன்னு சொன்னால் யூ நோ முஹம்மத். ஆனால் அந்த ஹல் ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னா டு யூ நோ கொஸ்டினாக மாறுது. சரியா? அப்போ ஹல் தாரஃபரா டு யூ நோ முஹம்மத், முஹம்மத் ஆள் பேர் கரெக்டாக. அப்போ டு யூ நோ முஹம்மத் கரெக்டாக வருது. சரியா? ஓகே, அடுத்தல பாருங்கள். உன்னுடைய சகோதரன் நீங்கள் வேர் யுவர் பிரதர், துமாரா பாய் கஹா ஹை, துமாரா பாய் கஹா ஹை, வேர் யுவர் பிரதர். உன்னுடைய சகோதரன் நீங்கள், இதுக்கு என்ன அரபிக்? ஒயின் அக்கூக். சரியா? ஒயின் அக்கூக், ஒயின் வேர், அக்குன்னா பிரதர், அக்கூக்குன்னா யுவர் பிரதர். சரியா? அப்போ ஒயின் அக்கூக்குன்னா வேர் யுவர் பிரதர்னு தான் வரும். நம்ம ஒரு ஈஸ் சேர்த்துக்கணும். அப்போ வேர் இஸ் யுவர் பிரதர், உன்னோட சகோதரன் எங்கே? துமாரா பாய் கஹா ஹை. சரியா? புரிஞ்சுதா? துமாரா பாய் கஹா ஹை, உன்னுடைய சகோதரன் எங்கே? வேர் இஸ் யுவர் பிரதர், ஒயின் அக்கூக். சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இதே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கேட்க போகிறோம். எப்படி கேட்கும் தெரியுமா? இந்த ஒயின் அக்குங்கிறது ஒன்லி ஜெனரலாக பிரதர்னு தான் சொல்கிறோம். அண்ணன் தம்பிங்க மீனிங் இதில் வரவே இல்லை. அப்படி தானே? நம்ம இப்போ எப்படி கேட்க போகிறோம்னா உன்னுடைய அண்ணன் எங்கே, அது எப்படி கேட்குறது? வேர் இஸ் யுவர் எல்டர் பிரதர். சரியா? ஆப்கா துமாரா படா பாய் கஹா ஹை, இல்லை ஆப்கா படா பாய் கஹா ஹை, உன்னுடைய அண்ணன் எங்கே, இது எப்படி கேட்குறது? ஒயின் அக்குக்கு ஓகே தான். அதுக்கு அடுத்தால அந்த எல்டருக்குள்ளே அரபிக் வேர்டை போட்டுருங்க. அதுதான் அக்பார், அக்பார். சரியா? அப்போ ஒயின் அக்குக்கு அக்பார், ஒயின் அக்குக்கு அக்பார். சரியா? வேர் இஸ் யுவர் எல்டர் பிரதர், ஆப்கா படா பாய் கஹா ஹை, உன்னுடைய அண்ணன் எங்கே, கரெக்டாக வருது மீன். சரியா? ஓகே, அடுத்தால பாருங்கள். நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜரை பார்க்குறதுக்கு போகிறோம். சரியா? அப்போ அந்த ஆஃபீஸுக்கு நுழைஞ்ச உடனே நமக்கு என்னென்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு குழப்பமாக இருக்குது. பார்க்குற ஆள்லாம் மேனேஜர் மாதிரியே இருக்காங்க. அப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம், நீங்கள் மேனேஜரா, எப்படி கேட்குறது? சரியா? நீங்கள் மேனேஜரா எப்படி கேட்குறது? சரியா? ஆர் யூ தி மேனேஜர், கியா ஆப் மேனேஜர், கியா ஆப் மேனேஜர், ஆர் யூ தி மேனேஜர், நீங்கள் மேனேஜரா, இது எப்படி கேட்குறது? அதான் இன்தல் முதீர், இன்தல் முதீர். இன்தல் முதீர்னு சொன்னால் யூ ஆர் தி மேனேஜர். சரியா? இன்தல் முதீர்னா அது கொஸ்டினாக மாறுது. ஆர் யூ தி மேனேஜர். சரியா? முதீர் அல் முதீர்னா தி மேனேஜர். சரியா? இன்தல்னா ஆர் யூ. அப்போ சேஜம்போ ஆர் யூ தி மேனேஜர், கியா தும் மேனேஜர், கியா ஆப் மேனேஜர், நீங்கள் மேனேஜரா. ஓகே, சரி. இதே கொஞ்சம் நம்ம என்ன கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுத்து கேட்கணும்னு வச்சுக்கோங்க. என்னென்னா ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கூட சார் நீங்கள் மேனேஜரானு கேட்கணும். அதுதான் கரெக்டான முறை. சரியா? சார் நீங்கள் மேனேஜரா, சார் ஆர் யூ தி மேனேஜர், சார் கியா ஆப் மேனேஜர், சார் கியா ஆப் மேனேஜர், சார் நீங்கள் மேனேஜரா. அப்போ அந்த சாருக்கு உள்ள அரபிக் வேர்டு என்னது, அதை அரபிக் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் போடுங்க. அந்த இந்தக்கு முதல்ல. சரியா? யா சைதி, யா சைதி, யா சைதி, இன்தல் முதீர், சார் ஆர் யூ தி மேனேஜர், சார் நீங்கள் மேனேஜரா, சார் கியா ஆப் மேனேஜர். சரி, இதே ஒரு லேடியாக இருந்தால் என்ன பண்ணணும்? எஸ் சைதா, எஸ் சைதா மேடம். சரியா? ஓகே, சரி. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உனக்கு தெரியுமான்னு கேட்குறோம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. உனக்கு தெரியுமா, டு யூ நோ, கியா ஆப் ஜான்தா, கியா ஆப் ஜான்தா, உனக்கு தெரியுமா, டு யூ நோ, இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா? ஹல் தாரஃப், ஹல் தாரஃப். சரியா? தாரஃப்னு சொன்னால் யூ நோ, ஹல் தாரஃப்னு சொன்னால் டு யூ நோ. சரியா? உனக்கு தெரியுமா, கியா ஆப் ஜான்தா. சரி, அதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறான்னா, இல்லை இதே இன்னொரு கொஸ்டின் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்க. எப்படின்னா இப்போ உனக்கு தெரியுமான்னு தானே கேட்டோம், இதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறோம். சரி, எப்படி கேட்குறது? இதை பற்றி உனக்கு தெரியுமா, டு யூ நோ அபவுட் திஸ், இஸ்கே பாரி மே ஆப் ஜான்தா கியா, இஸ்கே பாரி மே ஆப் ஜான்தா கியா, உனக்கு இதை பற்றி தெரியுமா, டு யூ நோ அபவுட் திஸ், இதுக்கு எப்படி அரபிக்கு? சரியா? ஹல் தாரஃப் அன்ஹாதா, ஹல் தாரஃப் வர ஓகே தான். அந்த அபவுட் திஸ்குள்ள அரபிக்கோட லாஸ்ட்டில் சேருங்க. சரியா? அதான் என்னது, அன்ஹாதா. அப்போ ஹல் தாரஃப் அன்ஹாதான்னு சொன்னோம்னா டு யூ நோ அபவுட் திஸ், இதை பற்றி உனக்கு தெரியுமா, கியா இஸ்கே பாரி மே ஆப் ஜான்தா. ஓகே, இல்லைனா இஸ்கே பாரி மே ஆப் ஜான்தா கியா. ஓகே, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. என்னுடைய வீடு பெரியதுன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? என்னுடைய வீடு பெரியது, மை ஹவுஸ் இஸ் பிக், மேரா கர் படா ஹை, மேரா கர் படா ஹை, என்னுடைய வீடு பெரியது, மை ஹவுஸ் இஸ் பிக். இதுக்கு என்ன அரபிக்? பெய்தி கபீர். சிம்பிள். பெய்தி மை ஹவுஸ், கபீர் பிக். சரியா? கரெக்டாக வருது. மை ஹவுஸ் இஸ் பிக். ஒரு இஸ் மட்டும் இடையில சேர்த்துக்கோங்க. சரியா?
ஓகே மை ஹவுஸ் இஸ் பிக் பெய்தி கபீர் சரியா மேரா கர் படா ஹே என் வீடு பெரியது சரியா சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா ஏன்னா என்னுடைய குடும்பம் பெரியது பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் பிக் சரியா பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் பிக் क्योंकि मेरा परिवार बड़ा है क्योंकि मेरा परिवार बड़ा है बिकॉज माई फैमिली इज बिग ஏன்னா என்னுடைய குடும்பம் பெருசு இதுக்கு என்ன அரபிக் அஷான் ஆயிலத்தி கபீரா சரியா அஷான் ஆயிலத்தி கபீரா சரியா அஷான் பிகாஸ் ஆயிலத்தி மை ஃபேமிலி கபீரா பிக் அப்போ ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து இதில் பெய்தி கபீர்னு தான் சொன்னேன் சரியா முதல்ல இதுக்கு முன்னால் வந்த வேர்டு மை ஹவுஸ் இஸ் பிக்குங்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன் பெய்தி கபீர்னு தான் சொன்னேன் ஆனால் இதில் என்ன சொல்கிறோம்னா என்னுடைய குடும்பம் பெருசுங்கிறதுக்கு ஆயிலத்துக்கு அடுத்தால நான் கபீர்னு சொல்லலை கபீரான்னு சொல்கிறேன் நல்லா வித்தியாசத்தை கவனிச்சுக்கோங்க சரியா என்ன வித்தியாசம்னா அதான் அந்த கபீருங்கிறத இப்போ இதில் வந்து நான் கபீரான்னு சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னால் வரக்கூடிய சென்டென்ஸ் அதான் வேர்டு ஆயிலத்திங்கிறது ஃபெமினின் வேர்டு சரியா பெய்த்துங்கிறது மஸ்குலின் வேர்டு அதனால் நான் இதில் கபீர் போட்டேன் ஆனால் ஆயிலத்திங்கிறது ஃபெமினின் வேர்டு அதனால் இதில் கபீரா போடுறேன் இந்த மஸ்குலின் ஃபெமினின் வேர்டு என்ன வித்தியாசங்கிறது தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து கரெக்டாக சென்டென்ஸ் அமைக்க முடியும் சரியா அது நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் போட்டு அடுத்தால் நான் சொல்லிக் கொடுப்பேன் எப்படி கண்டுபிடிக்கிறது எது ஃபெமினின் வேர்டு எது மஸ்குலின் வேர்டு சரியா ஓகே புரிஞ்சுதா அஷான் ஆயிலத்தி கபீரா பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் பிக் क्योंकि मेरा परिवार बड़ा है ஏன்னா என்னுடைய குடும்பம் பெரியது சரியா ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா நான் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லணும் நான் இப்போது கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் आई एम ड्राइविंग नो मैं अभी गाड़ी चलाता हूँ நான் இப்போ आई एम ड्राइविंग नो நான் இப்போ கார் ஓட்டுகிறேன் சரியா இதுக்கு என்ன அரபி ஆனா அக்கூத் அல்கைன் ஆனா ஐ அக்கூத் டிரைவிங் அல்கைன் நவ் சரியா கரெக்டாக வருது மீனிங் ஐ எம் டிரைவிங் நோ மே அபி காடி चलाता हूँ நான் இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓகே இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் மீதி நாளைக்கு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரியா மாசலாம்